உண்மை அதுதானே பாய். நம்ம நோன்பு வைக்கிறோம், காலையில இருந்து மாலை வரை என்ன செய்யறோம்? தண்ணி குடிக்கிறது இல்லை, கடுமையான வேலை பார்க்கிறோம், பொருளாதாரத்தை பெருசா தேட முடியாது, அங்கங்க ஓட முடியாது, கொஞ்சம் ஓய்வு தேவை என்றெல்லாம் சில கட்டுப்பாட்டுகளோடு வாழ்றோம். குறிப்பா பசி தாகத்தோட வாழ்றோம். எல்லாம் செஞ்சு கடைசியில் அல்லாஹ் தஆலா பழைய துணிய சுருட்டி மூஞ்சில அடிக்கிற மாதிரி அடிச்சு தூக்கி வீசிட்டான்னா நமக்கு இவ்வளவு பெரிய கை சேரும். செய்யாம ஒருத்த விட்டா அவன் நிலைமையே வேற. அவன் செய்யல, கிடைக்கல. செய்தான், கஷ்டப்பட்டான், தாகமாக இருந்தான், பசியோடு இருந்தான், நிறைய அமல் செய்தான், நேரத்தை ஒதுக்கினான், ஆனால் கபூலியத் இல்ல, அல்லாஹ் ஏத்துக்கிடல அப்படின்னா அதையும் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் செய்யக்கூடிய அமல்களை ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டால் அல்ஹம்துலில்லாஹ், அவன் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதற்கு காரணம் நம்மிடத்தில் இஹ்லாஸ் இல்லாமல் இருந்தால் பழைய துணியை சுருட்டி முகத்தில் அடிப்பதை